நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஃப்ரேம்லெஸ் டிவியில் டிஸ்பிளே பேக்லைட் மாற்றின பிறகு இப்படி டிஸ்பிளே மாற்றணும் பாருங்கள். முதல்ல இந்த பாருங்கள் ஃப்ரேமில் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இது டபுள் ஸ்டிக்கரு பாருங்கள். சுற்றி எல்லா பக்கமும் ஒட்டியாச்சா. ஒட்டிட்டு இங்கேருந்து கார்னர் எடுத்துடணும். இந்த கார்னர் லைட்டாக எடுத்துடணும். இந்த கார்னர் எடுத்து விட்டு இப்படி மடிச்சு விட்டுக்கணும். அப்படி மடிச்சு விட்டு அடுத்து இந்த சைடு 4 கார்னர் எடுத்துட்டணும். நான் ஒரு ஆளாக வீடியோக்காக உங்களுக்கு காட்ட முடியல பாருங்கள். இந்த 4 கார்னே எடுத்துட்டணும். எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அப்படி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம டிஸ்பிளே வைக்கும்போது எடுத்து வைக்க முடியும். இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி 4 கார்னர் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் 4 கார்னர் எடுக்க தெரியுமா? இங்கேருந்து எடுக்கும்போது டிஸ்பிளே மாற்றின பிறகு இங்கேருந்து கிழிஞ்சிட்டுனா மற்ற டிஸ்பிளே எடுக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு இந்த இது மட்டும் இங்கேருந்து எடுக்கும்போது இங்கே கிழிஞ்சிட்டுனா இப்போ டிஸ்பிளே எடுக்க முடியாது. மாதிரி சுத்தமாக மறுபடியும் முதல்ல எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கேருந்து கிழிஞ்சிட்டா இங்கேருந்து எடுத்து விட்டுலாம். அதனால் 4 கார்னர்லையும் எடுத்து வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே இங்கே பாருங்கள். டிஸ்பிளே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்பிளே வச்சாச்சு பாருங்கள். 4 மப்பிலே இருக்கா பாருங்கள். இங்கேருந்து முதல்ல எடுக்கும் பாருங்கள். டிஸ்பிளே ஃபுல்லாக வச்சனால இந்த மெதுவாக எடுத்து விட்டாலே போதும். தப்போ எடுக்கும்போது இந்த சென்டரில் கிழிஞ்சிட்டுனா நம்ம இந்த ஓரத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம எல்லா பக்கம் எடுத்துருக்கிறது தான். கிழிக்கும்போது இந்த சென்டர் இங்கே கிழிஞ்சிட்டுனா அப்புறம் அங்கேருந்து எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க இந்த சைடு மெதுவாக. இது மேலே நீட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸ்டிக்கரு. இருந்தாலும் நம்ம செல்லோ டேப் கண்டிப்பாக ஒட்டிக்கணும். இது 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரும் டேப்பு. கண்டிப்பாக இதை ஒட்டியே ஆகணும். ஒட்டலாம் உங்களுக்கு பேக் டிஸ்பிளே கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஒட்டிட்டு காட்டையும் பாருங்கள். பாருங்கள் 4 கார்னர்லேயும் டிஸ்பிளே இது செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே நிற்கும். நம்ம என்ன தான் நம்ம தவிர்த்து போட்டு ஒட்டினாலுமே கண்டிப்பாக நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டியே ஆகணும். இல்லைன்னா அது எப்போ விழுன்னு சொல்ல முடியாது. நான் ஷோத்தில் மாட்டும்போது கீழே வந்துட்டுனா அப்புறம் அவ்வளோதான். கஸ்டமர் நம்மளுக்கு தான் வந்து நினைப்பாங்க. நீ கண்டிப்பாக செல்லோ டேப் போட்டது நல்லது. சரியா? இதேமாதிரி நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம்.